ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்த முக்கியமான 2 நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாக பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடி பிடிஆர் அரசகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க. அதாவது 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இன்னொருத்தர் முத்துக்குமாருங்கிறவங்களையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையோட மத்திய போலீஸ் துறையினர். ஸோ இவங்க என்ன இப்போ எதுக்காண்டி இவங்களை இப்போ அரெஸ்ட் பண்ண போனோம், பர்டிகுலராக இவங்க என்ன மோசடியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது முக்கியமான நியூஸ் என்னன்னாக்க இன்னைக்கு மதிமுக என்ன பண்ணாங்க, நேற்று பொதுக்குழுவை கூட்டியிருந்தாங்க. பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் இப்போ டிஎம்கேயோட உள்ள உறவை அதாவது 9 ஆண்டு காலம் அவங்க கூட்டணியில் இருந்த அந்த கட்சி இப்போ நாங்கள் வெளியாகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியாகிறாங்க. ஏன் வெளியாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேயில் அலைன்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ அவங்க அவங்க சைடில் 2 எம்எல்ஏ வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 எம்எல்ஏவும் மதிமுக சின்னத்தில் நின்னாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க நின்னது சூரியன் சின்னத்தில் நின்று தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 பேரும் முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஆனந்த் பாலா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா நம்ம அரசியல். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது, பர்டிகுலராக இன்றைக்கி நிறையா நியூஸ்லாம் வந்திருக்கு. அதில் 2 நியூஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த டாப் லெவலில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கூலு காலேஜ். ஸோ இது கட்டுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் போய் வாங்குவாங்க, அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க எங்கே, தமிழ்நாடு அரசில். ஸோ அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சராக யார் இருந்தாங்க, அன்பில் மகேஷ் இருந்தாங்க. ஸோ அன்பில் மகேஷ் இருக்கிற அந்த காலகட்டங்களில் இந்த பிடிஆர் அரசகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அரசகுமார் எப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி பல கேஸுகளை அவங்க மேலே இருக்குங்கிறாங்க, எஃப்ஐஆரில் இருக்குது. ஆல்ரெடி குண்டாஸில் போயிருக்காங்க. குண்டாஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு குண்டாஸ் கேன்சல் ஆகி வெளியில் வந்திருக்காங்க. யார் ஜெயலலிதா இருந்தவங்க குண்டாஸெல்லாம் அவர் மேலே வந்திருக்குங்கிறாங்க. அப்படி என்னதான் அவர் மேலே பல கேஸ் இருக்குது, எதுக்காண்டி 1990லேருந்தே அவரோட ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் இப்போ 100 கோடி ரூபா தான் சொல்கிறாங்க. 100 கோடி ரூபா தான் உங்களோட ஸ்கேமா, இல்லை இதுக்கு மேலே ஸ்கேம் இருக்குமா? ஏன்னா ஒரு ஸ்கூல் அவங்களோட அந்த ஸ்கூலுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போய் அதை சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கு 3 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா வரையும் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் போய் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி வாங்கணும்னா இந்த பிடிஆர் அரசகுமார் என்ன பண்ணுவாங்கன்னா முத்துக்குமார் சேர்ந்து இவங்க தனியாக ஒரு சங்கம் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனம் மாதிரி வச்சு அதில் இவங்க தலைவராக இருந்திருக்காங்க. யார், பிஆர் அரசகுமார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இருக்கிற ஸ்கூல்களெல்லாம் அனுபவாங்களாம். அவங்கக்கிட்ட உங்களுக்கு நான் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன், இமிடியேட்டாக வாங்கி தரேன். ஸோ அப்படி வாங்கி தரோம்னா நீங்கள் எனக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா காசு கொடுங்க, உங்களுக்கு சீக்கிரம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பேருக்கு வாங்கியும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வாங்கி கொடுத்தாங்க, ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு மினிஸ்டர் எல்லாமே இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காசை எப்படி இதுக்குள்ளே அதிகாரிகளுக்கு போணுச்சா இல்லை அரசியல்வாதிகளுக்கு போணுச்சா, எப்படி போணுச்சுன்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே பணம் இவங்கள்ட்ட அங்கிட்டு மாறி இருக்கு, கை மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு எது டிஎம்கே ஆட்சியில். இது இப்போ 20 வருடங்களுக்காக இந்த ஒரு இது நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்கிறாங்க. ஆனால் அப்போ உள்ள ஆட்சிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர் எஃப்ஐஆர் போடுறது, கேஸ் போடுறது இந்த மாதிரியே விட்டுட்டு போனனால இன்னைக்கு அவரை இந்த டிவிகே கட்சி வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் யார் ஊழல் பண்ணாலும் விட மாட்டாங்க, எங்கள் சைட்லேருந்து யார் ஊழல் பண்ணாலும் விட மாட்டாங்க. இப்போ இந்த சரத்துங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் தொகுதியோட எம்எல்ஏ இந்த ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஐபிஎல் இல்லை மேட்ச் பார்க்கும்போது அவர் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ பட் ஆனால் யாரும் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அவர் குழந்தைங்களுக்கு அவன் குழந்தைக்கு தான் மாத்திரை நச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை யாரும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. பட் அது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது நம்ம தெரியலை, யாரும் தெரியாது. அதை இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி யார் டிஎம்கே போராட்டம் பண்ணி ஸோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ டிவிகே சைடில் ஒரு இது சொல்லியிருக்காங்க, இது நிரூபிக்கப்பட்டால். ஸோ இது புலனாய்வு இது துறை இதை விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நிரூபிக்கப்பட்டால் அவர் அமைச்சர் பதவியிலேருந்து இறக்கப்படுவார் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டாங்க. இப்போ டிவிகே சைட்லேருந்து அதை சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களை இப்போ டிவிகே சைடில் நம்ம பாசிட்டிவாக எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாமகவோட நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா
டிவிக்கு ஆட்சி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சோமியா அன்புமணியாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து ரொம்ப பாராட்டுற அளவுக்கு இந்த ஆட்சி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிடிஆர் அரசகுமார் என்ன பண்ணுறாரு, இதுக்கு இந்த முத்துக்குமாருங்கிறவங்க ஆல்ரெடி தேமுதிகவில் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. ஸோ எம்எல்ஏவாக இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து இவங்க அரசகுமாரோட ஜாயின் பண்ணிட்டு இவங்க ஒரு தனியாக ஒரு இயக்கம் மாதிரியே வச்சு அதை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நடத்தக்கூடிய இவங்க வந்து இந்த அப்போ இருந்த அன்பில் மகேஷ் தானே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சராக இருந்தாங்க, இது பள்ளி கல்வித்துறையில். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க இவங்க தனியாக வந்து பெற்றோர் சங்கம் துணைத் தலைவராக வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பீரியடில் வந்து பெற்றோர் சங்க துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்தோன்னா அதுலேயும் நிறையா முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமாக இதில் ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டுறாரு. அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்வி அறக்கட்டளையில் இயக்குனராக உள்ளவர். அவர் எங்கள்கிட்ட இவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க, ஆனால் இந்த ஆட்சியில் வந்து யாருமே பணம் வாங்கலை. ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு பெண் தாளாளர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க ஸ்கூலுக்கு வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ யாருமே ஒரு பைசா கூட காசு வாங்கலை, எங்கள்கிட்ட வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஓகே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு என்ன தடவை வாங்கினாங்க. அது எதுக்காண்டி வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து மோசடி வந்து போன ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னு அவங்க வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து மீடியாவிலேயே வந்து நிறையா பேர் வந்து சொல்ல இந்த அரசகுமாரோட பின்புலம் என்னன்னு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பின்புலம் என்னன்னாக்க இதுக்கு முன்னாடி அவர் பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் பிஜேபியில் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து இதுக்கு முன்னாடி பிஜேபி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து இருந்திருக்காங்க. இப்போ அது ஒரு சாதி கட்சியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட்லேருந்து வெளியாகி பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாங்க. பிஜேபியில் ஜாயின் பண்ணி பிஜேபியில் கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியாகி இவர் என்ன பண்ணனா அவர் இருக்க அந்த காலகட்டங்கள்லேயே அவர் மேலே பண மோசடி அதிகமாக வருது. ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிஎட் காலேஜ் ஸ்கூலுக்கு வந்து நான் உங்களுக்கு இது வாங்கி தரேன், ஸோ இந்த காலேஜுக்கு வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன், உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வாங்கி தரேன், நீங்கள் இனிமேல் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு எதுவுமே வாங்க வேண்டாங்க, நீங்கள் வந்து நான் பர்மனெண்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபா காசு கொடுங்க, உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஸ்கூலில் உள்ளவங்களும் என்ன நினைப்பாங்க, ஓகே நம்மளுக்கு வந்து 3 வருஷம் போயிட்டு ஒவ்வொரு தடவை போய் அவங்கள்ட்ட அலைஞ்சு வாங்குறதுக்கு இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. ஸோ இதில் ஒரு மோசடி கேஸாக அவங்க மேலே பாயுது. அந்த டயத்தில் போலீஸ் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அரெஸ்ட் பண்ண வரும்போது என்ன பண்ணுறாரு, இவர் போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இது என்னை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட்டிஷன் கொடுத்தோன்னா அது கோர்ட்டுக்கு போது கோர்ட்டில் போயிட்டு அது ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2014 காலகட்டங்களில் இவர் ராமநாதபுரத்தில் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து இவர் நிற்கிறாரு. ஸோ அதுலேயும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா 1992 நான் சொன்ன பார்த்தீங்களா 1990 என்ன 1992 டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு என்ஓசி வாங்கி தரேன், ஸோ இந்த என்ஓசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்போ மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அப்போ 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அப்போவே வந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அந்த ஒரு கேஸ் வந்து 2013 தான் அவங்க மேலே வந்து எஃப்ஐஆரே பதிவாயிருக்கு. இந்த இவ்வளோ இத்தனை வருடங்கள் கழித்து தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2002 பிஏ இன்ஸ்டியூட் வந்து ஒரு திறக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதில் 14 லட்ச ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த தாளர்கள் அவங்கள வந்து கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் ஏன்னா அது கொடுக்கல, ஸோ காசு வாங்கிறாரு, ஆனால் வந்து அவங்களுக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அவங்க வந்து கேஸ் போடுறாங்க, ஒரு மேலே எஃப்ஐஆர் வந்து பதிவாகுது. அதுக்கப்புறம் 2006 ஒரு வழக்கு பதிவாகுது. 2011 வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து நிறைய கேஸ் வந்து ஆட் ஆகிடுது. 2011 பார்த்தீங்கன்னாக்கா அதில் 2 வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 48, 49 இந்த வழக்குங்களுக்கு கீழே ஒரு மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவாகுது. இவர் அது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த குண்டாஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வெளில வந்துடுறாரு. இவர் மேலே 2013 காலகட்டங்களில் 5 வழக்குகள் வந்து ஒரு மேலே இருந்திருக்கு. அப்போ 5 வழக்குகளையும் வந்து ஒரு 5 வழக்குகள் இருந்திருக்கு. ஸோ 5 வழக்குகளும் வந்து இவர் எவ்வளோ அப்போவே வந்து 2.3 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இவர் வந்து ஏமாற்றிருக்காரு, அதாவது மோசடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024 to 2027 காலகட்டங்களில் இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து துணைத் தலைவராக இருந்தாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது இந்த பெற்றோர் சங்க தலைவர் இதில்
அப்படி இருக்கும்போதே வந்து அதிகமான ஒரு இதை புதுப்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிப்பாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அதுக்கு தகுந்தாப்புல. அப்படி இருக்கும்போது அப்போவே வந்து அதிகமான 3 லட்ச ரூபா 4 லட்சம். அப்புறம் நம்ம 2வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். 2வது முக்கியமான நியூஸ் என்னன்னாக்கா, இப்போ மதிமுக என்ன பண்ணுறாங்க, நிறைய கட்சி வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி விசிகா வந்தாங்க, சிபிஎம் வந்தாங்க, முஸ்லீம் லீக் வந்தாங்க, இந்த காங்கிரஸ் வந்தாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து இவங்க சைடு இப்போ ஜாஞ்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாரு எம்எல்ஏ பதவியை. யாரு? எம்ஆர்கே விஜயபாஸ்கர். அவங்களும் வந்து அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணாங்க. அவங்க சைடு இப்போ ஆல்ரெடி 5 ஆயிடுச்சுங்க. 5 6 ஆக போகுது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று ஒரு பொதுக்குழு கூட்டத்தை தொடங்குறாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து டிஎம்கேவோட அந்த கூட்டணி இல்லை, ஸோ கூட்டணி இல்லைன்னு நாங்கள் வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 9 ஆண்டுகால கூட்டணியை வந்து அவங்க வந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 எம்எல்ஏ வந்து இவங்களோட இதில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சின்னம் கிடையாது, மதிமுகவோட சின்னம் இல்லாமல் அவங்க டிஎம்கே சின்னத்தில் 2 பேரும் வந்து நாங்கள் வந்து ரிசைன் பண்ண மாட்டோம், நாங்கள் எம்எல்ஏ பதவியிலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து இதை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே ஒன்ஸ் வர்றேன்னு வச்சுங்களேன், நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பதவி இல்லைன்னா நாங்கள் இப்போ வின் பண்ணிட்டோம், இந்த 5 ஆண்டுகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் வந்து டிஎம்கேலே இந்த இதிலே இருந்துடுறோம், நாங்கள் எம்எல்ஏவே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேக் அடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க நினச்சது என்னன்னாக்க, இந்த 2 எம்எல்ஏ உள்ளறிக்கை வந்தாங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு அமைச்சர் பதவி கேட்போம். இப்போ இருக்கிற எல்லாருக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னனால தான் நிறையா கட்சி வந்து இப்போ அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க. பர்டிகுலராக வந்து விசிகா எல்லாருமே வந்து கூட்டணி வச்சது ரீசன் சொல்லலாம். இப்போ இவங்களும் உள்ளைக்கு வரும்போது இந்த மாதிரி 2 எம்எல்ஏ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு நம்ம அமைச்சர் பதவி வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ளைக்கு வந்திருக்கலாம். அப்படி வரும்போது இவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பேக்பேராக இருக்குது. ஸோ இது வந்து மதிமுகவோட மிகப்பெரிய ஒரு 150 பேருக்கு மேலே இப்போ இன்றைக்கி வந்து அறிவாலயத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து இங்கே போய்ட்டு உறுப்பினர்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ அடுத்த என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ டிஎம்கே சைடும் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அங்கிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் தான், இந்த இடைத்தேர்தல் 6 தொகுதியில் வருது பார்த்தீங்களா, 6 7 இப்போ இன்னைக்கு ஒருத்தரா 7 பேர். இன்னும் அடுத்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் டிவிகேயை வந்து மிகப்பெரிய ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கணிசமான ஒரு இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து அவங்களோட ஒரு எண்ணம் வந்து நம்ம வந்து கணிசமாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பாப்பா என்ன நடக்க போகுதுங்கிறது இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாங்க. வாங்க அடுத்த பார்ப்போம். நாங்கள் வந்து